இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரும் அங்கங்கண்டி ட்ரிப் அடிப்பாங்க, சுற்றுவாங்க, எல்லா இடத்துலையும் போகிற வர வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ப்ளாக் போடுவேன். நாங்கள் அப்படி இல்லை, சோத்துக்கு திண்டாடணும். நாம் இன்றைக்கு ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஊர் ஒரு ப்ளாக்காக போடுவோமேன்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கள் ஊரை பற்றி அவங்களை சுற்றி காட்ட போகிறேன்னு ஒவ்வொன்றையும் பாருங்கள். இது எங்கள் ஊர் வாய்க்கால், அதாவது குளத்துலேருந்து இந்த வாய்க்கால் மூலமாக தான் தண்ணி போகும், எல்லா வயல்களுக்கு எல்லாம் போகும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இது மழை தண்ணி. இது தாதுசேன மண்ணால் கட்டப்பட்ட கால்வாய். என்ன இதில் ஸ்பெஷல்? எல்லா ஊர்லேயும் கால்வாய் இருக்கானே, வாய்க்கால் இருக்கானே அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதை பற்றி ஹிஸ்ட்ரி புக்லேயே வந்திருக்கு. இந்த வாய்க்காலை பற்றி அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக தாதுசேன மண்ணால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வாய்க்கால் தான் இது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் பாருங்கள். இலங்கையை சேர்ந்தவங்க வேறு நாட்டிலேருந்து பார்க்குறதாக்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். புரிச்சுக்கோ, புரியாதவே புரிஞ்சுக்கிறது. தலைவனோட அனுப்பி உங்களுக்கு ஊரை சுற்றி காட்ட போகிறேன், வந்திருக்கான். சரியா இந்த இடத்துல இருந்து எங்கள் ஊர் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எங்கள் ஊரில் எல்லை கோடு. இப்போ நம்ம ஊருக்குள்ளுக்கு என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். போக போகிற இடமெல்லாம் பச்சை பசேலுண்டு, க்ரீன் லீவ்ஸ் அப்படி தான் இருக்கும். இது ஒரு பசுமை நிறைந்த ஊர். இங்கேருந்து அப்படியே போக இனி எங்களோட ஊர் தான். இங்கே பெருசாக இல்லை, ஒரு 250-300 குடும்பம் ஃபேமிலியாக்க மட்டும் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ரன்னிங்லே இது நாங்கள் படித்த ஸ்கூல் அழகப்பெருமாக முஸ்லீம் வித்யாலயா. அதை மறந்துட்டேன். எங்கள் ஊரில் பேர் அழகப்பெருமாக. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. அதாவது அழகப்பெருமாள் என்ற ஒரு அரசனா ஆண்டத்தால் அவரோட பெரிய ஊருக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. உண்மையா பொய்யா கட்டுக்கதையாண்டெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இதான் நாங்கள் படித்த ஸ்கூல். இங்கே கிரேட் 1லேருந்து OL வரைக்கும் தான் இருக்குது இந்த ஸ்கூல். ஸ்கூலுக்கு போய் காட்டவளுக்கெல்லாம் பெருசு ஒன்றும் இல்லை. அப்படி நம்ம அழகம் புது மாணவர் போகிறாரு. இதுதான் எங்களோட ஒரு பள்ளி. தேசிய கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க சுதந்திர தினத்துக்கு. நாட்டுப்பட்டெல்லாம் இருக்குது. இதில் என்ன அழகுன்னு சொன்னால், இங்கே இருந்து எங்களோட பள்ளி என்ட்ரன்ஸில் இருந்து அப்படியே எங்களை தீமோண்டா வியூவை பாருங்க. இவன் இல்லை வியூ. டேய் விலகுறாணி. டேய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படி இருக்கு? இந்த வியூக்காகவே இந்த ஊர்ல பிறந்திருக்கேன். எங்கள் ஊரில் இப்படித்தான், ரோட்டில் ஆடு மேய்ச்சலும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வில்லேஜ். இப்போ நான் நிற்க இடத்துலேருந்து அப்படியே சுற்றி காட்டியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. $360 பாய்க்கும் பச்சை பசேலுண்டு க்ரீனாக தான் இருக்குது எல்லா இடமும். ஊரில் இந்த வியூவை ட்ரோனில் காட்டணும் ஆசையாக இருக்குது. என்ன செய்ய, ட்ரோன் வாங்கத்தான் காசு இல்லை. எப்படியாலும் என்ன மாதிரி செஞ்சு என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை உழைச்சி ஒரு ட்ரோன் வாங்கி எங்கள் ஊர் வியூவை உங்களுக்கு காட்டியேன் பாருங்கள். சரி, இதோட முடிச்சுக்கோ. அப்போ எங்கள் ஊர் இவ்வளோ தான், சின்ன ஊர் தான், முடிஞ்சு. ஓகேயா? खत्म, बाय बाय, टाटा.